அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் மாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 24/2/2026 சப்தமி திதி காலை 7:02 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி கீழ்நோக்குள்ள கிருத்திகை நட்சத்திரம் பிற்பகல் 3:07 வரை. அதன் பிறகு மேல் நோக்குள்ள ரோகிணி நட்சத்திரம் சித்த யோகம் பிற்பகல் 3:07 வரை. அதன் பிறகு அமிர்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை கும்ப லக்னம். லக்னத்திலேயே சூரியன், ராகு, சுக்கிரன், புதனுடன் செவ்வாய், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான் வக்ரமாக, சிம்மத்தில் கேது. இன்று என்ன செய்யலாம்? தற்காப்பு கலைகள், யோகா மற்றும் தியானம் பயில, செங்கல் சூளைக்கு நெருப்பிட, வழக்கு பேசி தீர்க்க, காட்டு மூலிகைகள் சேகரிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, ஓடும் வரை மதிப்புண்டு, ஓய்ந்து விட்டால் மதிப்பில்லை. கடிகாரமும் சரி, மனிதரும் சரி. ஆமாங்க, ஓடிக்கிட்டே இருந்தோம்னா, உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளை எல்லாரும் மதிக்கத்தான் செய்வாங்க. அதே நேரத்தில் வேற மாதிரி இருந்தோம்னா மதிக்க மாட்டாங்க. கடிகாரம் ஓடின்னு இருக்கிற வரைக்கும் தானே நம்ம கையில் கட்டின்னு இருக்கோம். அது ஓடலைன்னா அதை கையை விட்டு கழட்டி எறிஞ்சிடுறோம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் இறுதி மூச்சு உள்ளவரை உழைத்து கொண்டே இருக்கக்கூடிய உத்தமர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகி 2வது வீட்டில் வந்து உட்கார்ந்துட்டார். அதனால் கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த அலைச்சல், வேலை சுமைகள் அதெல்லாம் இன்னைக்கு குறைஞ்சி இன்றைய தினம் உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க. முன்கோபமும் இன்னைக்கு குறையும், வேலை சுமையும் இன்னைக்கு குறையும். தள்ளி போன சில விஷயங்கள் இன்றைய தினத்தில் சீக்கிரமாக நடக்கும். சகோதரங்களுக்குள்ளே இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் சமாதானமாகும். சிரிச்ச முகத்தோடு இன்னைக்கு நீங்கள் இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் முக்கிய கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் திடீர் பணவரவு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே வேகமாகவும் முடியுங்க. மூத்த சகோதர வகையில் நல்லதெல்லாமே நடக்குங்க. திடீர்னு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கும். உங்களுடைய மகளுக்கு வெளிநாடு போய் படிக்கிறதுக்கு அல்லது வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. ஆனால் 7.5 சனி நடக்கிறதுனால ஒரு நாள் நல்லா இருக்குது, 2 நாள் நல்லா இல்லை வியாபாரம் அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கு என்ன வழி அப்படின்னு இன்றைய தினம் நீங்கள் யோசிப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கடந்த 2 நாளாக இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நிம்மதி இருக்கும். இருந்தாலும் இனம் தெரியாத ஒரு சின்ன பயம் அடிமனசுக்குள்ளார ஓடின்னு இருக்கும். கம்பெனி நல்லா இருந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும். ஏதோ பரவாயில்ல போயின்னு இருக்குது, எப்போ எந்த நேரம் எது ஆகுமோன்னு தெரியலையேங்கிற சின்ன அச்சமும் மனசுக்குள்ளார இருந்துன்னு இருக்குங்க. மகனுடைய கல்யாண விஷயமா மணமகள் தேடின்னு இருக்கீங்க. நல்ல ஜாதகம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, எளிமையும் பணிவும் உயர்வுக்கு வழிகாட்டும், தற்பெருமையும் தலைக்கணமும் வீழ்ச்சிக்கு வழிகாட்டும். ஆமாங்க, அதனால தாங்க எல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப எளிமையாக இருப்பீங்க. பணம் இருக்குன்னு படோடாபமாக நீங்கள் நடந்துக்க மாட்டீங்க, படோடோபமாக நீங்கள் உடையணிய மாட்டீங்க, பகட்டாகவும் நீங்கள் பேச மாட்டீங்க. அதே மாதிரி காசு பணம் வந்துடுச்சுன்னு சொல்லி தூக்கி எறிய மாட்டீங்க. எல்லாரும் அன்னைக்கும் அதே மாதிரி தாங்க பரிவாக பேசினாரு, கனிவாக பேசுகிறாரு, இன்றைக்கும் அப்படி தாங்க இருக்கிறாருன்னு எங்கும் எப்பொழுதும் எந்த பணம் வந்தாலும் தன்னிலை குன்றாமல் ஒரே நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால இன்றைய தினம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சின்ன சின்ன வேலை சுமைகள் இருந்துகிட்டே இருக்குங்க. மதியம் 3:07 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:07 வரைக்கும் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் மதியம் 3:07 முதல் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் கொஞ்சம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அவசர முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வாயு பதார்த்தங்களை தவிர்க்க பாருங்க. காரம் உப்பையும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் நல்லா இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளி உணவுகள் இன்றைக்கு வேண்டாங்க. மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லதுங்க. 10ஆம் இடத்துல 5 கிரகங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால் புது வேலை கிடைக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலருக்கு தீட்சை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குருநாதரோட ஆசீர்வாதம் அந்த மாதிரி எல்லாமே அருள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்கும். இருந்தாலும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால வேலையாட்களின் ஒத்துழைப்பு சுமாராக இருக்குங்க. உத்தியோகத்திலேயும் சின்ன சின்னதாக கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, குளிர்காலத்தில் சூரியனை நேசித்தவர்களெல்லாம் கோடை காலத்தில் அதை வெறுத்து ஒதுக்குகிறார்கள். சூரியனும் மாறவில்லை, நாமும் மாறவில்லை. ஆனால் காலமும் சூழ்நிலையும் தான் எல்லாவற்றையும் மாற்றுகிறது. ஆமாங்க, கால சூழ்நிலை எல்லாவற்றையுமே மாற்றுதுங்க. ஆனால் அந்த கால சூழ்நிலைகள் மாற்றினாலும் ஒரேடியாக மாறிடாமல் தன்னுடைய தனித்தன்மை குன்றாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 9வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவரோட சேர்ந்து 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால் நினைச்சது நிறைவேறும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியுங்க. உங்கள் ராசிநாதன் புதனுடனும் 4 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக மறைஞ்சு கிடந்த சில திறமைகள் அதெல்லாமே வெளிப்படும். ரொம்ப நாளாக பேசாமல் இருந்தவங்க வழியே வந்து பேசுவாங்க. ரொம்ப நாளாக பார்க்கணும்னு நினச்சிருந்த நண்பர்களையும் இன்றைய தினம் சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. 9வது வீட்டில் முக்கிய கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கிறதுனால தந்தை வழி சொத்துக்கள் அதெல்லாம் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அப்பாவோட ஆரோக்கியத்தில் அப்பப்போ கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. கேது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால என்னானாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான தைரியம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே நேரத்தில் ஜென்ம குரு நடந்துன்னு இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இனந்தெரியாத ஒரு பயம் இருக்கும். எந்த வேலையை தொட்டாலும் தடங்களாகி முடியுதுங்கிற மாதிரியான ஒரு தடுமாற்றமும் மனசுக்குள்ளார இருந்துன்னு இருக்குங்க. அதனால் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஜென்மகுரு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் தொடர்ந்து அக்கறை காட்டுங்க. தண்ணீர் அதிகமாக அருந்துவது நல்லது. அதனால் தண்ணீர் அருந்துவது மட்டும் மறந்துடாதீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, வாடிக்கையாளருடைய மனநிலை எப்படி இருக்குது, அதெல்லாம் நாடி பிடிச்சி பார்த்து இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்தை நடத்துவீங்க. அதனால் லாபம் நல்லா இருக்குதுங்க. அதே போல் உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்
அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடக ராசிக்காரர்களே, ஒருவர் சொல்லும் விஷயத்தை விட சொல்லப்படும் விதம்தான் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது. ஆமாங்க, எந்த ஒரு விஷயத்தை நாம் சொல்கிறதா இருந்தாலும் எந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி சொல்கிறோம், அதை கனிவாக பணிவாக சொல்கிறோமா அல்லது கத்தி கலாட்டா பண்ணி சொல்கிறோமா, அதை நயமாக நாகரிகமாக சொல்கிறோமா அல்லது வேறு மாதிரி கோபப்படுத்துகிற மாதிரி சொல்கிறோமாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எப்பொழுதுமே அப்படி தாங்க. கடினமான விஷயமாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தைகளில் கடினத்தை காட்டிக்கொள்ளாமல் அதை கனிவாக சொல்லி கடினமானவர்களுடைய இதயத்திலும் அதை ஏற்றக்கூடிய புத்திசாலிகள் நீங்க தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதன் சந்திரன் பலமா உட்கார்ந்துருக்கிறாரு, 11ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு, உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால நினைச்சது நிறைவேறும். எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும். எங்க போனாலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனால் உங்கள் ராசிக்கு 8வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்களை நம்பாதீங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்க உங்களை புகழ்ந்து பேசினா கூட அதையும் நம்பாதீங்க. ரொம்ப வருஷம் பழக்கப்பட்டவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, ஒன்றா படித்தோம், ஒரே தட்டில் சாப்பிட்டோம் அப்படின்னு யாராவது இருந்தாலும் கூட அவங்கக்கிட்டையும் இப்போ நீங்கள் ஏமாந்துடக்கூடாதுங்க. முக்கியமாக பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அவசியம் இல்லாமல் யாரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டாங்க. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் நிதானமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு உதவுறோம்னு சொல்லிட்டு நீங்கள் எதுலையாவது போய் சிக்கிக்க கூடாதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் மதியத்துக்கு பிறகு உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோக வகையிலையும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால வீடு மனை புறநகரில் வாங்கி போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் சரியாக இருக்கான்னு ஒரு முறை பார்த்துக்கிறது நல்லதுங்க. எல்லாம் நம்மளோட தானே, பட்டாசிட்டாடங்கள்லாம் நம்ம பேரில் தான் இருக்குது, யார் என்ன பண்ண போகிறாங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு முறை போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் அடுத்தடுத்து யாருக்காவது மருந்து மாத்திரன்னு செலவுகள் இருந்துகிட்டே இருக்கே, உடம்பு சரியில்லாமல் போயின்னு இருக்கேன்னு நீங்கள் அவ்வப்போது நினச்சி கொஞ்சம் மனசுக்குள்ளாரையே புலம்புவதும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக வெற்றியை தரக்கூடிய வகையில் ராசிநாதன் சந்திரன் இருக்கனால எல்லா வகையிலும் இன்னைக்கு நல்லது நடக்கும். மேலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது நடக்கும். அருமையான நாளாக உங்களுக்கு அமையுதுங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உயரப் போகும் பொழுது உதவும் உறவை விட கீழே விழும்போது உதவக்கூடிய உறவே மிகச்சிறந்த உறவாகும். ஆமாங்க, அதனால தாங்க கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுத்து ஆதரவு கொடுத்தவங்க, கை கொடுத்து காப்பாற்றினவங்க, ஆறுதலாக சில வார்த்தைகள் சொன்னவங்களை எந்த காலத்திலுமே மறக்காமல் எங்கும் எப்பொழுதும் நன்றி உணவுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 4 கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால நினைச்சது நிறைவேறும். எங்கே போனாலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அந்த கேதுவை சூரியனும் செவ்வாயும் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால சின்ன சின்ன உடல்நல குறைவுகள், சோர்வு, களைப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. தொலைதூர
பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. நல்லா தான் பேசிகிட்டு இருந்தார், போன வாரம் கூட சிரித்து பேசியிருந்தார். ஆனால் இன்றைக்கி என்னவோ நம்மளை பார்த்த உடனே விலகி போகிறாரே அப்படின்னு ஒரு சிலரை பார்த்துட்டு நீங்கள் குறை சொல்லின்னு இருக்க வேண்டாங்க. ஏன்னா உங்களுக்கு கண்டகச்சனி போய் அஷ்டமத்து சனி நடந்துன்னு இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்து உங்களை பார்க்கறதுனால நல்லா பேசினவங்க கூட சில நேரங்களில் அப்படியே கொஞ்சம் கோபமாக ஒதுங்கி போவாங்க. என்னமோ அவங்க மனசில் ஏதோ நினச்சிப்பாங்க, அல்லது உங்களை பற்றி ஏதாவது ஒரு வதந்தி அது மாதிரி ஏதாவது இருக்கும், அதை நினச்சிட்டு அப்படியே ஒதுங்கி போவாங்க. பேசுகிறவங்க பேசட்டும், மற்றவங்கள பற்றி கவலை இல்லைங்கிற மாதிரி நீங்கள் விட்டுட்டு போயிடுறது நல்லது. ஏன் பேசலை, அவங்க ஏன் நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி குழம்பிக்க வேண்டாங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் இருக்குது, அது அதிகமாகாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. சின்ன வார்த்தையால் சிலர் பிரியறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது, அதனால் கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அதே மாதிரி பெற்றோருக்கும் மருத்துவ செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. புதுசாக அறிமுகமாகிறவங்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. ஏற்கனவே உங்கள்கிட்ட பகைமை பாராட்டிட்டு இப்போ யாராவது உறவு பாராட்ட வந்தாங்கன்னா அவங்கள்ட்டையும் நீங்கள் உஷாராக இருந்துக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். உத்தியோகத்தில் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் உத்தியோகத்தில் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, ஒளிப்படும் வரை யாரும் கல்லை கடவுளாக பார்ப்பதில்லை. அதுபோல காலம் தரும் வழிகளை கடந்து வந்தால்தான் நீயும் ஒரு சிற்பமாக மிளிர்வாய். ஆமாங்க, எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, கூட பிறந்தவங்க, பெற்றவங்க, அதே மாதிரி நீங்கள் பெற்றெடுத்தவங்க, இப்படி எல்லாராலையும் உங்களுக்கு கஷ்டங்கள் அடுக்கடுக்காக தான் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இருந்தாலும் எல்லாம் கடந்து போயிடும், எல்லாம் சரியாயிடும், ஏதோ முடிஞ்சிடும் அதோ முடிஞ்சிடும்னு சொல்லி எங்கும் எப்போதும் நம்பிக்கையை கைவிட்டு விடாமல் நல்ல விதத்திலே ஒழுக்கமுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களிலிருந்து விடுபட்டு இன்னைக்கு நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. 6வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்து இருக்குது, அதனால் திடீர் பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும், அலைச்சல்களும் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 6வது வீட்டில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்து இருக்கிறதுனால மனசுக்குள்ளார சின்ன சின்ன கவலைகள், எதிர்காலத்தை நினச்சி பயம், கடனை நினச்சி கொஞ்சம் பயம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. இத்தனை வருஷம் கட்டி காப்பாற்றி வச்சிருக்கிற கௌரவத்தை எங்கே இழந்துருவோமோ அப்படிங்கிற தடுமாற்றமும் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குதுங்க. இருந்தாலும் அதையும் தாண்டி முன்னுக்கு வருவீங்க. 6ஆம் இடத்துக்கு செவ்வாய் உட்கார்ந்ததுனால பழைய பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய சிக்கல்களும் கொஞ்சம் கொஞ்சம் மாறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் நல்லதெல்லாமே நடக்குங்க. இருந்தாலும் 6வது வீட்டில் சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது. சகோதரங்களாலும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, லாபம் அதெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் வருவாங்க, வேலையாட்களின் தொந்தரவும் கொஞ்சம் குறையுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டு. மூத்த அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சின்னதாக வெற்றி உண்டுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் அமோகமாக இருக்குதுங்க. ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையிலிருந்தே கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும், அதனால் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, வாழ்க்கை என்பது கோபுரத்தில் இருந்தாலும் சரி, குடிசையில் இருந்தாலும் சரி, ஆனால் சந்தோஷம் என்பது நீ வாழும் இடத்தில் இல்லை, ஆனால் வாழும் விதத்தில்தான் இருக்கிறது. ஆமாங்க, சிலர்லாம் ஏழ்மையில் இருப்பாங்க, எளிமையான வீட்டில் இருப்பாங்க, ஆனால் கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்க. சிலர்லாம் பெரிய வீட்டில் இருப்பாங்க, சகல வசதியோடு இருப்பாங்க, ஆனால் சங்கடப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே சங்கடப்பட மாட்டீங்க. எல்லாம் நல்லதுக்கு தான். கடவுள் எதை கொடுத்தாலும் நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிறத தெரிந்து வைத்து கொண்டு கடினமான சூழ்நிலைகளில் கூட சந்தோஷமாக சிலவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு நல்ல பக்குவப்பட்ட மனநிலைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3:07 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வீண் விவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக முன்கோபத்தால் கொஞ்சம் சண்டை சச்சரவு வரவும் வாய்ப்பு இருக்குது. சோர்வு களைப்பாக உடம்பு இருக்கும், ஒரு மாதிரி எதிர்மறை எண்ணங்களும் இருக்கும். ஆனால் மதியம் 3:07 பிறகு சுவாதி நட்சத்திரக்காரங்க உற்சாகம் ஆயிடுவீங்க. அதே நேரத்தில் விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 3:07 கவனமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நினைச்சதெல்லாமே இன்னைக்கு நிறைவேறும். நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அவசரப்பட்டு எதிரையும் கையெழுத்து போட்டுறாதீங்க. ஒப்பந்தங்கள் எதுவாக இருந்தாலும் பார்த்து படித்து பேசி அப்புறம் ஒரு முடிவுக்கு வர்றது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் மறைமுக எதிர்ப்புகள், மறைமுகமான சில குறைகள் இதெல்லாம் ஒரு சிலர் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மனசில் போட்டு குழப்பிக்க வேண்டாங்க. குறை சொல்கிறதுக்குனே ஒரு கூட்டம் இருக்கும், அந்த கூட்டம் சொல்கிறதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, யோசித்து பேசுங்கள். வார்த்தைகளுக்கும் உயிருண்டு. உயிர்கள் உலகத்தில் வாழலாம், ஆனால் வார்த்தைகளோ இதயத்திலும் வாழுகின்றன. ஆமாங்க, நாம் ஏதோ பேசிட்டு போயிடுவோங்க, ஆனால் சிலர் அதை பேசினதை அப்படியே மனசுக்குள்ளாரே வச்சுருப்பாங்கங்க. நீங்கள் கூட அறிவுரை எல்லாருக்கும் சொல்கிறீங்க, ஒரு அக்கறையில் சொல்கிறீங்க, அரவணைப்பாகவும் சிலதெல்லாம் சொல்கிறீங்க. அக்கறையில் சொல்லும்பொழுது சில நேரங்களில் கோபப்பட்டு அறிவுரையாக அது மாறுதுங்க. அது மாதிரி நீங்கள் கோபப்பட்டு பேசும்போது எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க உங்களை வேறு மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தாங்க முன்ன மாதிரிலாம் இப்போ ரொம்ப சூடாக வேகமாக நீங்கள் பேசுகிறதில்ல. ஓரளவு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம், அவங்கவுங்க எதிர்காலத்துக்கு அவங்க தான் பொறுப்பு, நாம் எல்லாத்தையும் சுமந்துன்னு இருக்க முடியாது, நாமே எல்லாரையும் திருத்திக்கிட்டு இருக்க முடியாதுங்கிற முடிவுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 7ஆம் இடத்துல உட்கார்ந்து சந்திரன் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால புது ட்ரெஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி பிடிச்சி இன்றைக்கி போடுவீங்க. வழக்கமாக எப்பொழுதுமே அப்படியே தேடி பார்ப்பீங்க, பழசு என்ன இருக்கோ அதை அப்படியே போட்டுட்டு கிளம்பிடுவீங்க. இன்றைக்கி உங்களுடைய கலை உணர்வு அதிகமாகுங்க. தோற்றப்பொழிவு நல்லா இருக்குங்க. முகத்திலையும் ஒரு தேஜஸ் தெரிய ஆரம்பிக்குங்க. எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ கவலைகள், இழப்புகள் இருந்தாலும் கூட வெளியில் எப்படி சும்மா கும்முன்னு நிற்கிறாருன்னு உங்களை பற்றி எல்லாருமே பெருமையாகவும் பேசி கொண்டிருப்பாங்கங்க. நாம் சிரிச்சா நம்மளை பார்த்து இந்த உலகமும் நம்மோட சிரிக்கும். நாம் சோகமாக இருந்தால் நம்மோட சேர்ந்து சிலர் சோகமாலாம் இருக்க மாட்டாங்க. அதனால் சோகத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு சந்தோஷமாகவே இருப்போங்கிற முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 4ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீட்டில் ஏதாவது அப்பப்போ பழுதாகுதேங்கிற ஆதங்கம் இருக்கும். புது வண்டி வாங்கினா கூட அதில் ஏதாவது ஒரு பழுது வருது. புதுசாக எலக்ட்ரானிக் சாதனங்கள் வாங்கினாலும் அதுவும் அடிக்கடி பழுதாகுதேன்னு சில நேரங்களில் யோசிப்பீங்க. மின்சார சாதனங்களை கையாளும் போது
கவனமாக கையாளுங்க. மின்சார விபத்து வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நெருப்பு வகையிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் வேலை சுமை இருந்தாலும் கூட சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. இன்றைய தினம் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மன அமைதிக்கு நிகரான புதையலும் இல்லை, மன வலிமைக்கு நிகரான சக்தியும் இல்லை. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் ரொம்ப வலிமையாக இருப்பீங்க. மனசால் ரொம்ப வலிமையாக இருப்பீங்க. மன வலிமையோடு இருப்பீங்க. அதே மாதிரி எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அதில் உறுதியாக நிற்பீங்க. எங்கும் எப்பொழுதும் மன உறுதியுடனும் மன வலிமையுடனும் வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் 3ஆம் இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. அதிகாரத்தில் இருக்கிறவங்க அறிமுகம் ஆகுவாங்க. அரசியலில், ஆன்மீகத்தில்னு பல துறைகளில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு இடம் இல்லையே, நமக்குன்னு ஒரு வீடு இல்லையேன்னு தவித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வீடு, இடம் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேங்க் லோனும் உங்களுக்கு எளிதாக கிடைக்குங்க. நண்பர்களாலும் உங்களுக்கு ஆதாயமும் உதவியும் இருக்குதுங்க. அதே போல் 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் இன்னைக்கு உடனே முடியறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 3வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயமாக பார்த்துன்னு இருக்கீங்க. மகனுக்கு திருமணமாகறதுக்கான வழிகள் உண்டு. நல்ல மணமகள் ஜாதகம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப பரபரப்பாக இருக்குங்க. புது வாடிக்கையாளர்கள் வர தொடங்குவாங்க. வியாபாரத்திலையும் நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. ஏன்னா உத்தியோகஸ்தானாதிபதி புதன் வலிமையாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு செல்வாக்கு உங்களுக்கு உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. மூலம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, புயலால் புல்லை வளைக்க முடியுமே தவிர ஒருபோதும் உடைத்து விட முடியாது. அதனால் துயரம் கண்டு என்றும் துவண்டு விடாதே. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே அப்படிதாங்க. உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களை நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க. இன்னமும் கூட பல கஷ்டங்களோடு தான் நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. அதுக்காக உங்கள் கொள்கையை நீங்கள் விட்டு கொடுத்ததே கிடையாது. அதுக்காக எங்கேயும் போய் கை கட்டி நின்னதோ கை நீட்டி கேட்டதோ எதுவுமே கிடையாது. எங்கும் எப்பொழுதும் எந்த நிலை வந்தாலும் சொந்த நிலை மாறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 2ஆம் இடம் தனதானிய சம்பத்துகளை தரக்கூடிய இடம். அப்படிப்பட்ட இடத்துல 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அந்த 5 கிரகங்களில் சூரியன் 2ஆவது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது அவ்வளோ விசேஷம் கிடையாது. அவர் செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அப்புறம் கடுமையாகவும் பேச வைப்பார். அதே போல் செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதும் அவ்வளோ தூரம் நல்லதில்லை.
கொஞ்சம் குடும்ப அந்தரங்க விஷயங்களெல்லாம் வெளியில் சொல்லிக்காமல் இருக்கிறது நல்லதுங்க. 2வது வீட்டில் ராகு இருந்தாலும் கோவப்பட்டு ஏதாவது செய்ய வைப்பார், அதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. ஆனால் சுக்கிரனும் புதனும் 2வது வீட்டில் இருக்கிறதுனால நல்லது நடக்கும், எங்கே போனாலும் ஜெயிப்பீங்க, எதிர்பார்த்தது சீக்கிரமாக முடியும், வெளிவட்டாரமும் உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. சாப்பிடும்போது பக்கத்தில் தண்ணி வச்சிங்க, புறை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சாப்பிடும்போது மொபைல் ஃபோனில் யார்ட்டையாவது பேசிக்கிட்டே சாப்பிடாதீங்க, அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துறது ரொம்ப நல்லதுங்க. அதே போல் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. உங்கள் பெயரை பயன்படுத்தி சிலர் பணம் சம்பாதிக்க வாய்ப்பு இருக்குது, அப்புறம் நீங்கள் அது தெரியாமல் சிக்கிக்கக்கூடாதுங்க. இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க, வெளிவட்டாரமும் நன்றாக இருக்குதுங்க. சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு லாபம் உண்டு, புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க, புது ஏஜென்சி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சந்திரனும் இன்றைய தினத்தில் சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க, உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, தேவைகள் தீர்ந்துவிட்டால் தேனே ஆனாலும் திகட்டத்தான் செய்யும் எல்லோருக்கும். ஆமாங்க, வேலை முடிகிற வரைக்கும் காலை பிடிக்கிறாங்க, வேலை முடிஞ்ச பிறகு காலை வாடுறாங்க, நேரில் பார்த்தா கூட பார்க்காத மாதிரி போகிறாங்க. இதெல்லாம் என்ன உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சிலரை கண்டு ஆச்சரியப்படக்கூடியவர்கள், அதிசயிக்கக்கூடியவர்கள், அதிர்ச்சிக்கு உள்ளாகுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. என்னங்க, ராசிக்குள்ளார 5 கிரகம் உட்கார்ந்துருக்குது, பாடாப்படுத்துது, நடக்கவும் முடியல, எழுந்திருக்கவும் முடியலை, உடம்பு என்ன பண்ணுதுன்னே தெரியலை. எல்லா டாக்டரையும் பார்த்தாச்சு, எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, ஸ்கேன் சென்டரும் போய் வந்தாச்சு, இருந்தாலும் பிரச்சனைன்னு உடம்பை போட்டு பாடாப்படுத்துதேன்னு பல நேரங்களில் நீங்கள் யோசிக்கிறது உண்டுங்க. 5 கிரகம் இருக்குந்தா அந்த வீடு என்னங்க ஆகும், அந்த ராசி என்னங்க ஆகும்? இப்படி 5 கிரகம் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க, பதட்டப்படாதீங்க, முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. முக்கிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் யோசித்து பண்ணுங்க, ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா இது ஹோப் கொடுத்து கெடுக்கக்கூடிய டைம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. பழசெல்லாம் இப்போ தேடி வரும். என்ன தேடி வரும்? பிரச்சனை தான் இப்போ தேடி வரும். ஒன்றொன்னா முடிச்சுக்கலாம், அதில் ஒன்றும் தொந்தரவு இருக்காது. இருந்தாலும் எல்லாம் இப்போ தான் வரணுமா? கையில் காசு இல்லாதப்போ தான் இந்த கல்யாண செலவெல்லாம் வரணுமா? கையில் காசு இருந்தப்போ எதுவுமே வரலையே, இல்லாதப்போ தான் எல்லாமே வருது அப்படின்னு சில நேரங்களில் ஏக்கத்துடனும் நீங்கள் பார்த்துன்னு இருப்பீங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். சின்ன சின்ன உடற்பயிற்சி நல்லதுங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை நம்பி வியாபாரம் தொடங்குறதோ அல்லது ஒரு சொத்து பத்து வாங்குறதோ எதுவும் கூடாதுங்க. 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டு இருக்கிறதுனால நெருங்கிய நண்பர்களாக இருந்தாலும் கவனமாக இருங்க. உறவினர்கள்ட்ட கூட உங்கள் சோகத்தை சொல்லிக்காதீங்க. ஏன்னா அடுத்ததாக அவங்க வேற யார்ட்டையாவது சொல்லி கைத்தட்டி சிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால கவனமாக இருங்க. வியாபாரம் இன்னைக்கு அமோகமாக இருக்கும், லாபமும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் மறைமுக எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தோல்விகளை மனதில் சுமக்காதே, வெற்றி வந்து உட்காருவதற்கு இடம் வேண்டும். ஆமாங்க, இதயத்தையெல்லாம் நாம் தோல்வியால் நிரப்பி வச்சுக்கிட்டு கவலைகளால் நிரப்பி வச்சுருந்தோம்னா அப்புறம் நல்லது எங்கே வந்து உட்காரும், அப்புறம் வெற்றி எந்த இடத்துல வந்து சேரும்? அதனால தாங்க எந்த கஷ்டமாக இருந்தாலும் தொடச்சி தூக்கி போட்டுட்டு அடுத்த கட்ட வேலையில் ஆர்வம் காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான
உண்டான நாளாக இருக்குதுங்க. ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்துகிறாரு. உடம்பு முடியாமல் போகுது. மூட்டு வலி, கால் வலி, கழுத்து வலின்னு ஏதாவது ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்குது. சாப்பாடு பசிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சாப்பாட்டை பார்க்கும்போது சாப்பிடணும்னு தோண மாட்டேங்குது. என்ன எல்லாமே மாறிக்கிட்டே இருக்குது, எல்லாம் புதுசாக இருக்குதுன்னு தனிமையில் உட்கார்ந்து சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. 12வது வீட்டில் 5 கிரகங்கள் உட்கார்ந்துருக்குறாங்க. அப்படி இருக்கிறதுனால சில நாட்களில் அதிகமாக தூக்கம் வருது, சில நாட்களில் தூக்கமே வரமாட்டேங்குது. எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் அடி மனசுக்குள்ளார இருக்குது. எப்போ நடந்த சில சம்பவங்கள் இப்போ மனசுக்குள்ளார வந்து அதனால் ஏதாவது இப்போ புது பிரச்சனை வருமோங்கிற மாதிரி எல்லாமே தோணுது. இதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேண்டாங்க. உங்களுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. பயத்தை விட்டு தள்ளுங்க. குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வருங்க. அதே மாதிரி நதிகளில், புனித நதிகளில் நீராடுவது, அதெல்லாம் இந்த 7 சனி ஜென்மச்சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்க ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு லாபம் அதிகமாக இருக்கும். வாடிக்கையாளர் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி பற்று வரவு நல்லா இருக்கும். கலெக்ஷனும் இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சின்ன சின்னதாக வேலை சுமை இருக்கும். குறை சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்கள கண்டுக்காமல் நீங்கள் விட்டுறது நல்லதுங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 3 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 3 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.